அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிடம் என்ற சேனலில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, விம்சோத்தரி தசா வருஷம் எப்படி கணக்கிடுறாங்கன்ற ஒரு எளிய முறை கால்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த விம்சோத்தரி தசா வருஷம் தான் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது அந்த வருஷம் என்னென்னா, ஒரு கிரகத்துக்கும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தம் 120 வருஷங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேது பகவானுடைய வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 7 வருஷம் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவானோட வருஷம் பார்த்திங்கன்னா 20 வருடங்கள் வரும். அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு 6 வருடங்கள். அதுக்கப்புறம் சந்திர பகவானுக்கு 10 வருடங்கள் வரும். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானுக்கு 7 வருடங்கள் வரும். அதுக்கப்புறம் ராகு பகவானுக்கு 18 வருடங்கள் வரும். அதுக்கப்புறம் குரு பகவானுக்கு 16 வருடங்கள் வரும். அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு 19 வருடங்கள். புத பகவானுக்கு 17 வருடங்கள். ஆக மொத்தம் 120 வருடங்கள் வரும். சரிங்களா? இதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடுகள் பிரிக்கிறதுல வருஷங்களில் பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு இடம் கொடுத்தாங்கன்னா, குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் இடம் கொடுக்குறாங்க. ஸோ குரு பகவானுக்கு 16 ஆண்டுகள் நம்ம சொன்னோம். அது எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஓகேங்களா? குருவோட மூலத்திரிகோண வீடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தனுசு வரும். ஸோ தனுசுலேருந்து 1 2ன்னு எண்ணிடணும். தனுசு 1, மகரம் 2, கும்பம் 3, மீனம் 4, மேஷம் 1, ரிஷபம் மேஷம் 5, ரிஷபம் 6, மிதுனம் 7, கடகம் 8, கன்னி 9, சிம்மம் 9, கன்னி 10, துலாம் 11, விருச்சிகம் 12. ஸோ 12 ஆச்சுங்களா? திரும்பவும் தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் எண்ணணும். தனுசு அப்படின்னா தனுசு 13, மகரம் 14, கும்பம் 15, மீனம் 16. ஸோ குரு 2 வீடுலேயே ஆக மொத்தம் கூட்டினா 16. இதான் குருவோட 16 ஆண்டான கணக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து சுக்கிர பகவான் சொல்லியிருந்தோம். சுக்கிர பகவானோட மூலத்திரிகோண வீடு எது பார்த்தோம் அப்படின்னா அது துலாம் வரும். ஸோ துலாம்லேருந்து அதே மாதிரி எண்ணிட்டு வரணும். துலாம் 1 எடுத்து 1 2 3 எடுத்து கன்னி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா 12 வரும். வந்துச்சுங்களா? திரும்பியும் துலாம்லேருந்து ரிஷபம் வரைக்கும் வரணும். ஸோ ரிஷபம் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா துலாம்லேருந்து ரிஷபம் வரைக்கும் 8 வீடு வரும். ஸோ 12 + 8 20. இதுதான் சுக்கிர பகவானுக்கு 20 ஆண்டுகள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கு பார்த்திங்கன்னா குருவோட மீன வீட்டிலேருந்து சிம்ம வரைக்கும் எண்ணணும். சிம்ம வரைக்கும் எண்ணிங்கன்னா 6 வரும். ஸோ இது சூரிய பகவானோட 6 ஆண்டுகள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு துலாம் மூலத்துக்கு சுக்கிரனோட வீட்டில் இருக்க துலாம்லேருந்து கடகம் வரைக்கும் எண்ணணும். ஸோ கடகம் வரைக்கும் எண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ இது சந்திரனோட 10 வருஷங்கள். அதுக்கப்புறம் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய்க்கு அதேமாதிரி துலாம்லேருந்து மேஷம் வரைக்கும் பார்க்கணும். ஸோ மேஷம் வரைக்கும் எடுத்திங்கன்னா 7 வரும். ஸோ செவ்வாயோட 7 ஆண்டுகள் அங்கே வரும். அதுக்கு அடுத்தது யார் சொல்கிறது சனி வந்துடும். சனி ஆர்டரில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது புத பகவான் பார்க்கணும். புத பகவானுக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட மூலத்திரிகோண வீடு எது பார்த்தா ரிஷபம். ஸோ ரிஷபத்துலேருந்து எண்ணிட்டு வரணும். ஸோ ரிஷபத்துலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மேஷம் வரைக்கும் ஒரு ரவுண்டு வச்சா 12 வரும். திரும்பியும் ரிஷபத்துலேருந்து கன்னி வரைக்கும் எண்ணணும். கன்னி வரைக்கும் எண்ணிங்கன்னா 5. ஸோ 12 5 17 ஆண்டுகள் புதனுக்கு. அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா சூரியனோட மூலத்திரிகோண வீட்டிலேருந்து எண்ணணும். சிம்மம். ஸோ சிம்மத்துலேருந்து எண்ணிங்க அப்படின்னா சிம்மத்துலேருந்து கடகம் வரைக்கும் ஒரு ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா 12 வரும். திரும்பி சிம்மத்துலேருந்து இவரோட சனி பகவான மூலத்திரிகோண வீடான கும்பம் வரைக்கும் எண்ணணும். கும்பம் வரைக்கும் என்ன 7 வரும். ஸோ 12 7 19 ஆயிடுச்சு. சரிங்களா? இது சனி பகவானோட மகா வருஷம். அதுக்கடுத்து ராகுக்கும் அதே மாதிரி தான் சிம்மத்துலேருந்து கடகம் வரைக்கும் ஒரு ரவுண்டு வரும். 2வது ரவுண்டு வச்சு மகரத்திலே நின்றுணும். ஏன் அப்படின்னா சனி பகவானோட புள்ள சூரியனோட புள்ள தான் சனி பகவான் இல்லைங்களா? ஸோ அவருக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு வீடு கம்மியாக மகரம். ஸோ மகரம் வரைக்கும் அன்னிங்கன்னா 6 வரும் சிம்மத்துலேருந்து. ஸோ 12 வரும் 18. இதுதான் ராகுவோட மகா வருஷங்கள். அதே மாதிரி மீதி இருக்க 7 பார்த்திங்க அப்படின்னா கேதுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த வருஷங்கள் எப்படி விம்சோத்தரி வருஷாவை எப்படி கிரகங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயில். ஓகேங்களா? இதே கணித முறை கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனும் இருக்குது. இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படின்னா அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் டிஸ்டன்ஸு அதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அது ரொம்ப இதுவாக இருக்கும். இன்கேஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா அதில் அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா த சீக்ரெட் ஆஃப் இந்து ஜோடியாக்குன்னு ஒரு புக்கு இருக்குங்க. ஸோ அந்த புக்கோட ஆத்தர் பார்த்திங்கன்னா டாக்டர்
டி. அரசு பிரபாகரன் பேர். இது வந்து ஆல்ஃபா பப்ளிகேஷன்ஸ் நியூ டெல்லி அவங்க தான் வந்து இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸு நம்மளோட இந்துவோட இந்த ஜோடியாக்ஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் கூட கிரகங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு அதில் எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். அது ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த புக்கு. அதே வந்து பிருகுத் பராசர ஹோரா அப்படின்னு சொல்லிட்டு பிருகுமுனிவர் எழுதிய பராசர ஹோரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் 2 ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மிஸ்டர் ஆர் சந்தானம் சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல புக்காக இருக்கும். அது இந்த பராசர ஹோராவே வந்து தமிழில் வந்து எழுதியிருக்கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லூர் வெங்கட்ராமையர்ன்றவர் இது வந்து 2 வால்யூமாக எழுதியிருக்காரு. இது எல்லாமே பேசிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை வந்து பராசர முறையிலேருந்து தான் பாரம்பரிய முறையில். ஸோ இந்த இந்த தகவல்கள்லாம் வந்து இந்த புக்கிலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் புக்கு வந்து பார்த்தோம் அப்படி தமிழ் வந்து அல்லூர் வெங்கட்ராமர் எழுதிய வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா சென்னையில் வந்து உங்களுக்கு வேஸ்டமாம்பலத்தில் வந்து ஸ்டார் அகாடமின்னு இருக்குது. சயின்டிஃபிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் அகாடமின்ட்டு அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த அல்லூர் வெங்கட்ராமைய தமிழ் புக்கும் மேலும் பல ஜோதிட சம்மந்தப்பட்ட புக்குங்களும் கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. வேண்டுன்றவங்க அங்கே வாங்கி பயன்படுத்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.